அது சீரியலில் இனி என்ன நடக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். மீனா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பார்ல உள்ள ஓனர்கிட்ட பேசி அந்த வீடியோவை வாங்கிடுறாங்க. வாங்கி அந்த வீடியோவை ரவி மூலமாக வைரல் ஆக்கிடுறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் முத்து மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காரை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் நீங்கள் காரை மட்டும் வந்துட்டீங்க அப்படின்னா அதில் போலியாக வீடியோ போட்ட அவன் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. தம்பி நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே போலீஸ் தேடி அழைகிறாங்க. அப்புறம் போலீஸ் சிட்டியில பணத்தை வாங்கிட்டு வந்துட்டாங்க. உன்னை காணலாம் வைக்கல அப்படிங்கிறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, ஏங்க நம்ம எந்த தப்புமே செய்யாமல் நம்ம வண்டியை கொண்டு ஸ்டேஷனில் விட்டுருந்தாங்க, நம்ம இப்படியே இருக்கக்கூடாது, நம்ம கண்டிப்பாக அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சாகணும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக மீனா நம்மளை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தியிருக்கான், அவனை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் கோபத்தை நீங்கள் காட்டக்கூடாது, விவேகத்தை தான் இல்லை காட்டணும் நம்ம 2 பேரும் அப்படிங்கிறாங்க. சரி மீனா நீ வேலையை பாரு, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கங்கே தேடி பார்க்குறாரு. நடக்கலை. மீனா பூவை வியாபாரம் அங்கங்கே பார்த்துட்ருக்காங்க. இப்படியா இருக்கும்போது அந்த பூவை கடத்திட்டு போன ஒரு நபர் கையில் பார்சல் சாப்பாடோடு போயிட்டுருக்காரு. இதை பார்த்து மீனா ஃபோன் அடிக்கிறாங்க. ஏங்க நம்ம பூ அரசியல்வாதி கொண்டு போயிட்டு இருக்கும்போது தடுத்து கொண்டு போனாங்கள்ல, அதில் ஒரு நபர் சாப்பாடு பார்சலோடு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ சிட்டி அங்கே தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு உடனே வர எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த இடம் அப்படிங்கிறாங்க. நேராக முத்து கார் எடுத்துகிட்டு போகிறாரு. போனோன்னா அங்கே அவர் சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டுருக்காரு. இன்னும் போயிட்டு தான் இருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே போகிறாங்க. அங்கே சிட்டி இன்னும் யாரும் பார்க்கலையே, அந்த முத்து நம்மளை தலைமுறைவாகிட்டான், நம்ம போலீஸில் பணம் கொடுத்தாச்சு, ஓரளவு அவங்க நம்ம வீக்கடி பண்ண மாட்டாங்க, ஆனால் நம்ம கரெக்டாக இருக்கணும், நம்மளுக்கு வேண்டாத போலீஸ் நிறைய இருப்பாங்க, அந்த இன்ஸ்பெக்டருக்கு என்னை பிடிக்காது, கீழ் அதிகாரியை நான் செட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை முத்து வந்துடுறாரு. ஏழை ஒளியினம் தலையாரி வீட்டில் ஒளிஞ்சான அந்த கதையாக இருக்குது, இங்கே வா உள்ள வா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து நீ பேர் அவ்வளோதான், பெரிய பிரச்சனையாயிரும் அப்படி இப்படிங்கிறாங்க. என்ன பிரச்சனைனாலும் சந்திக்க தயாராக இருக்கேன், உங்கள்கிட்ட நான் பழைய மாதிரி இருந்தேன் அப்படின்னா பூசை கொடுத்து உன்னைய திருத்திருப்பேன். இப்போ சட்டப்படியாக திருத்தணும்னு சொல்லி என் மனைவி எனக்கு ஆர்டர் போட்டான். என் மனைவி உத்தரவு தானே முக்கியம், வெளில வாழ வர முடியாது அப்படிங்கிறாங்க. 4 பூசையை கொடுக்காரு சிட்டையை பூசையை கொடுத்து தன்னோட காரில் ஏற்றி கொண்டு நேராக ஸ்டேஷனில் விட்றாங்க. சார் உன்னை கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னீங்க, நான் உன்னை கூப்பிட்டு வந்துட்டேன், இப்போ அவன் நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே சிட்டியில் பேசுகிறாங்க. நீ என்னப்பா சொல்கிற, முத்து மேலே எந்த தப்புமே இல்லாமல் நீ எப்படி வீடியோ போடுவேன், அவனுக்கு அந்த ரைட் ஷேர் கொடுத்தா வச்சான்னு கேட்குறாங்க. சார் எனக்கு அவன் மேலே கோவம் இருந்துச்சு, நான் செஞ்சுட்டேன் வச்சுட்டேன், நான் செஞ்சது தப்பு தான் அப்படிங்கிறாங்க. சார் தப்புங்கிற இடத்துல நாங்கள் இல்லை, அவன் மேலே நடவடிக்கை எடுங்க, எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி அவன் தான் 1 லட்ச ரூபா தாராங்கம்மா, நீ வாங்கிக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. சார் எத்தனை லட்ச ரூபா தானே வேண்டாம், நான் உழைச்சி என்னாடு சாப்பிட்டா போதும், யார் பணமும் எனக்கு நிறைய போகிறதில்ல, அவன் மேலே வழக்கு போடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே சிட்டி சொல்கிறாரு, வழக்கெலாம் போட வேண்டாம் மீனாக்கா, எனக்காக நீங்கள் பேசுங்க, உங்கள் தம்பிக்கு நான் வேலையெல்லாம் கொடுத்துருக்கோம்ல வச்சுருக்கோம்ல அப்படிங்கிறாங்க. நிப்பாட்டு, என் தம்பியை உங்கள்கிட்ட வரது பிடிக்கல, 2வது நீ வேலை கொடுத்துருக்கியா, நீ உள்ளே போனால் தான் அவன் நீ மேலே உள்ளே போ அப்படிங்கிறாங்க. சிட்டி உதவிச்சிங்கெல்லாம் நீங்கள் மறந்துடுவீங்க, உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கீங்கன்னா காரணம் நான் தானே தெரியுமில்ல அப்படிங்கிறாங்க மீனாட்ட. நீ என்னத்தை உயர்த்திட்ட, அவனை ஆசை வார்த்தையை காட்டி அவனுக்கு செல்ஃபோனை வாங்கி கொடுத்துருக்க, உன் பைக்கை கொடுத்து அவனை ஏமாற்றிட்டுருக்க, இதான் நடக்குது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, ஒழுங்க மாதிரியே செத்தனாம் பேர், ஓவராக பேசிகிட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, உள்ளே ஒருத்தர் வருத்தங்கள் வேண்டாம் முத்து, உன்னோட காரை தந்துட்டோம், உன்னோட லைசன்ஸும் தந்துட்டோம், சரியா, இவன் மேலே நடவடிக்கை எடுக்கிறேன், ஆனால் சட்டப்படி பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் அவனை ஜெயிலில் அடைங்க அப்படிங்கிறாங்க. உடனே சிட்டி நீங்கள் அந்த சிறையில் போயிருங்க அப்படிங்கிறாங்க. சார் ஏதாவது பேசி பாருங்கள் சார், எங்கே சார் அப்படிங்கிறாங்க. உடனே சிட்டி அங்கேருந்து கத்துறாரு சிறையிலேருந்து, ஏய் முத்து, என்ன நீ பழி வாங்கிட்ட, அவன் பொண்டாட்டி நீ தகுந்த காலத்தில் இப்படி பண்ணி விட்டான், ஆனால் அவங்க 2 பேரும் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. டேய் நீ எது பண்ணாலும் எதிர்கொள்றதுக்கு தயாராக இருக்கும், போயிட்டே இரு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வாய் வக்கனையாக பேசுகிறல்ல, அவங்க அண்ணன் பொண்டாட்டி 2 லட்ச ரூபா என்கிட்ட வட்டி வாங்கியிருக்கா, அந்த வட்டி பணத்தை ஒரு 5 நிமிஷம் தர முடியுமா அப்படிங்கிறாங்க. முத்து ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. என்ன எங்கள் அண்ணன் பொண்டாட்டி ஒன் டைமில் வட்டிக்கு வாங்க போகிறா, எங்கள் அண்ணன் பொண்டாட்டி யார், மனோஜா அப்படின்னு கேட்குறேன், மனோஜ் பொண்டாட்டி அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ரோகிணி பொண்ணு தான் பார்லர் வச்சுருக்கல, அதை என்கிட்ட தான் வாங்கியிருக்கு, வட்டியும் தரல அசலும் தரல, நீ தந்துடுவியா, உங்கள் குடும்பத்துக்கு பணம் வேணால் நான் வேணும், ஆனால் என்னை மாட்டி விடாத மட்டும் நீங்கள் வந்துடுவீங்க அப்படிங்கிறாங்க. உடனே இதை கேட்ட மீனாவுக்கும் முத்துக்கும் பயங்கர ஷாக்கு. என்ன ரோஹிணி இவங்ககிட்ட பணம் வாங்கியிருக்காங்களா, அவங்க அப்பாவே 15 லட்ச ரூபா அனுப்பியிருக்காங்க வச்சுருக்காங்களாங்க சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கும் அதான் ரொம்ப குழப்பமாக இருக்குது, அவங்க அப்பா அனுப்பின பணமான்னு சொல்லிட்டு ஒன்டே கேட்டேன், இவன் வேறு எப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்ன தான் நடக்குன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு இவங்க அப்படி கிளம்பி போகிறாங்க. போகும்போது 2 பேருக்குமே ரொம்பவே குழப்பமாக இருக்குது. இந்த சிட்டி வேண்டாததுக்கு சொல்லிட்டானா, இல்லைனா உண்மையிலே
ரோகிணிக்கு பணத்தை கொடுத்துருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்ருக்காங்க முத்து. இந்த சூழ்நிலை ஏங்க இந்த சிட்டி சொன்னதை பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. அவன் ஜெயிலுக்கு போகிற வக்கீல் ஏதாவது சொல்லியிருப்பான். உண்மையிலே இந்த பொண்ணு வாங்கியிருக்குமா அப்படிங்கிறாங்க. வாங்காமல் ஏங்க சொல்ல போகிறான், கரெக்டாக சொல்கிறான் பாருங்கள், எந்த டேட்டில் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் வந்து வீட்டு பத்திரத்தை திருப்பி கொடுத்தாங்க ஞாபகம் இருக்கா அப்படின்னு வீணாக கேட்குறாங்க. உடனே ஆமாம், அந்த பொண்ணு வந்து எங்கள் அப்பா கொடுத்தாங்க பணம் அப்படின்னு சொல்லிட்டு 10 லட்ச ரூபா கொண்டு கொடுத்தா, அந்த வச்சு தானே அந்த அடை வச்ச பத்திரத்தை மீட்டாங்க, அந்த டேட்டில் அவன் சொல்கிற டேட்டு கரெக்டாக தானே இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்கே தான் வாங்கியிருப்பா போலையே அப்படின்னு சொல்லிட்டு சத்யா கூட தெரியும்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வீணாக புலம்புறாங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, உண்மை தெரியாமல் நம்ம எதுவும் பேசக்கூடாது, உன் தம்பிகிட்ட எது சொன்னாலும் உண்மை தெரியுமான்னு கேளு அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் சரிங்க, நீங்கள் வீட்டுக்குள்ளேயே நின்றுக்கோங்க, நீங்கள் போனால் அவன் கலைவான், நான் போய் கேட்டுக்கிறேன் பையன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா பரபரன்ட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போனோடனே மீனாவை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக அவங்க அம்மாவும் சீதாவும் வர வைக்கிறாங்க. வாக்கா அப்படிங்கிறாங்க சத்யாவும். எம்மா உன் மருமகன் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு போலீஸ் நிரூபிச்சாச்சுமா, காரையும் லைசன்ஸும் கொடுத்துட்டாங்க, கார் வெளியே தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படியா மாப்பிள்ளை வெளியே இருக்காரு? ஆமாம், நானும் இந்த வீடியோ பார்த்தேன் மீனா, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, நீ எப்படி பண்ண இவ்வளோ வீரமாக செஞ்ச அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, அவர் வந்து என்கிட்ட அழுதாரு, என்னை தப்பே செய்யலாடின்னு சொல்லிட்டு, அவர் அழுகையில் என்னால் உண்மையை பார்க்க முடிஞ்சிச்சு, அவரை நான் கூட நம்பலைன்னு சொல்லிட்டு ரொம்ப தேம்பி அழுதாரு, அதில் உண்மை இருக்கும்போது என் புருஷன் தப்பு செஞ்சுருக்க மாட்டார் அப்படின்னு எனக்கு 100% தெரிஞ்சிச்சு, அதனால தான் அந்த பார்ல போய் கேட்டேன். அங்கே போனால் அங்கே ஒருத்தன் வீடியோ எடுத்து என்னையை வைரல் ஆக்குறதுக்கு வேலை பார்த்துட்ருக்கேன், அவனுக்கு ஒரு பூசை கொடுத்து அனுப்பி விட்ருக்கேன், இப்படியா இருக்குது அப்படிங்கிறாங்க. சரிடி, மாப்பிள்ளையை காப்பாற்றிட்டடி, ரொம்ப நன்றிடி அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னம்மா நன்றி, அவர் சொன்ன மாதிரி நீ சொல்லிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. சத்யா, நான் அவன்கிட்ட ஒன்று கேட்கணுன்னு தான் நினச்சேன் அப்படிங்கிறாங்க. என்னக்கா சொல்லுக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை, ரோஹிணி வந்து சிட்டிகிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்காளோ அப்படிங்கிறாங்க. தெரியலையாக்கா அப்படிங்கிறாங்க. உள்ளதை சொல்லு அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா, வட்டிக்கு வாங்கியிருக்கு, 2 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க, வட்டி முதல்ல கொடுக்கல, அது எப்படியாவது வசூல் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தார். வசூலுக்கு வந்து என்னையும் கூப்பிட்டாரு, நான் உங்கள்கிட்ட வேலை தான் பார்க்குறேன், நான் அதுக்கு வரல, நீங்கள் போய் வசூல் பண்ணிக்கங்கன்னு சொன்னேன். இப்போ அதில் என்னக்கா பிரச்சனை அப்படிங்கிறாங்க. இல்லை, அவனை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளே வச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. எனக்கா கம்ப்ளைண்ட்டே கொடுத்தீங்களா அப்படின்னு. கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை ஜெயிலுக்கு அனுப்பி விட்டாச்சு, இன்னும் அவன் தொழில் நடக்காது, இன்னும் காலத்துக்கு அவன் உள்ளே தான் இருப்பான் அப்படிங்கிறாங்க. என்னக்கா பண்ண சொன்னேன், செஞ்சு என் தொழிலை நீ கெடுத்தியாக்கா வச்சுட்டேக்கா அப்படிங்கிறாங்க. டேய், அவங்ககிட்ட போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே நாங்கள் இவ்வளோ பண்ணிகிட்ருக்கோம். அவனை உள்ளே அனுப்புன்னு எனக்கு நோக்கம் கிடையாது, உன்னை எப்படியா திருத்தணும்னு சொல்லிட்டு தான் அவங்க மாமா முத்துமாவும் நானும் இது பண்ணோம் அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியே சத்யா முழிக்காரு. மாப்பிள்ளை எங்கே இருக்காருடி, நான் அவர்கிட்ட சாரி கேட்கணும்டி. ஆமாக்கா, நானும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இறங்கி அப்படி நடந்து வராங்க. மாப்பிள்ளை எங்களை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. மாமா என்னையும் மன்னிச்சிருங்க மாமா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்படிங்கிறாங்க. நாங்களும் எல்லோரும் மாதிரி தப்பாக நினச்சிட்டோம், நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கணும், அக்காலேருந்து நாங்கள் எல்லாருமே தப்பாக நினச்சிட்டோம், எங்களை மன்னிச்சிக்கோங்க, உண்மையிலே நீங்கள் தங்கம் தான் அப்படிங்கிறாங்க. எனக்கு தான் வெக்கமாக இருக்குங்க, இப்படி நடந்துடக்கூடாது. சரி, என் பொண்டாட்டி இப்படி ஒரு பொண்டாட்டி இருக்க போய் எது செஞ்சாலும் நம்ம தப்பிச்சுக்கலாங்கிற நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமா, இதுக்காக வேறு எதுவும் நீங்கள் செய்யாதாங்க அப்படிங்கிறாங்க. நான் வேறு ஏதாவது செய்ய மாதிரி இருந்தால் சிட்டி வந்து இன்றைக்கி இருப்பானா, முதலே பிச்சிருக்க மாட்டேனா, அந்த சுதாகருக்கு என்ன பூசை கொடுத்தேன், அந்த பூசையை நான் கொடுத்துருப்போம்ல. இப்போ வந்து என் பொண்டாட்டி சொல்ல மட்டும் தான் நான் கேட்குற மாதிரி இருக்கேன், வேறு எந்த சொல்லியும் கேட்குற மாதிரி இல்லை. சரியா, அதனால தான் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்காக போலீஸ்கிட்ட கொடுத்தோம், கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். அவங்களும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவனையும் ஜெயிலுக்கு அனுப்பிவிட்டாங்க. இன்னும் வெளில வர மாட்டான், யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம பாட்டில் நம்ம வேலையை பார்த்துட்ருக்கலாம். சரியா, சத்யாவை நம்ம கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க, சத்யாவை கொஞ்சம் வெளியே விடாங்க கொஞ்சம் நாளைக்கு அப்படிங்கிறாங்க. உடனே சரி மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிளம்பி போகிறாங்க. அப்போ சீதா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். மாப்பிள்ளை வந்து இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியிலையும் நம்ம பையன் வந்து நல்லாயிருக்குன்னு நினைக்காருல, அப்போ நம்ம வீட்டில் ஒரு மூத்த பிள்ளைங்க அவர் அடிக்கடி நிரூபிக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினைக்காங்க. சீதா பாத்தியாடி, மாப்பிள்ளை ரொம்ப மாறிட்டாரு அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, பாரு அக்கா சொல்ல தான் கேட்பேங்கிறாரு, கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது போக அந்த வீடியோவில் எனக்கு இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிது வந்து நான் போன ஜென்மத்தில் பண்ணிய புண்ணியம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. முன்னாடி இப்படி ஒரு மாப்பிள்ளைக்கு எங்கள் அக்காவை கட்டி வச்சுட்டாங்களே, நம்மகிட்ட பணம் இல்லாதனால தான் இப்படி ஒரு கல்யாணம் பண்ண வேண்டியதாக போச்சு அப்படின்னு நினச்சிருக்கேன் எங்கள் அக்காவுக்கு. ஆனால் இன்றைக்கி எங்கள் அக்காவுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கும், இப்படி ஒரு மாமா கிடைப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எங்கள் அக்காவுக்குமே சூப்பர் வாழ்க்கை தான், எந்த குறையுமே கிடையாது. எங்கள் அக்காவுக்கு ஒன்றுனா எங்கள் மாமா தாங்குறாரு, எங்கள் மாமாவுக்கு ஒன்றுனா எங்கள் அக்கா துடிச்சு போகிறா. இப்படி ஒரு பாசமான தம்பதி எனக்கு அம்மா வேணும் அப்படிங்கிறாங்க. நிறைய வீட்டுக்கு போகிறாங்க. சத்யா வெளியே கிளம்புறாரு. அவனை தான் சொல்கிறாங்க, நீ கொஞ்ச நாளைக்கு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்கள் மாமா சொன்னார் அப்படிங்கிறாங்க. அவர் சொன்னால் நான் போகக்கூடாதா அப்படிங்கிறாங்க. அவர் ஒரு நன்மைக்கு தான் சொல்லியிருக்காரு, இப்போதைக்கு நீ வெளியே போக வேண்டாம், சிட்டி கூட உள்ளவங்கெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணதுக்கும் வழக்கு சம்பந்தம் விசாரிக்கிறதுக்கும் விசாரிச்சுட்ருக்காங்க, அதனால் நீ வேலை பார்க்கறதுனால கண்டிப்பாக ஒன்று விசாரணைக்கு கூப்பிடுவாங்களாம், அதனால் நீங்கள் வந்து வெளியே போகக்கூடாதான், வீட்டுக்குள்ளே இருக்கணுமா அப்படிங்கிறாங்க. உடனே சத்யாவுக்கு அப்போ தான் தோணுது, ஆகா சிட்டி மாட்டோம்னு நம்மளையும் தான் விசாரிப்பாங்க, நம்மளும் அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம், ஒருவேளை அவன் ஃப்ளூராக ஆகிட்டான்னா நம்மளெல்லாம் பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முடிச்சுட்டு சரி வேணா இன்னும் வெளில போகல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்காங்க.
நான் போகிற வழியில் மீனாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க அம்மா, சத்யா இனிமேல் வெளியே போக மாட்டாண்டி, சொன்னேன் புரிஞ்சுக்கிட்டாண்டி, வீட்டில் தான் இருக்கான் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நல்லா பார்த்துக்கோ, நானும் என் வீட்டுக்காரரும் வந்து நாளைக்கு வந்து பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க. சரிடி வரும்போது மாப்பிள்ளையோட வாடி, மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் நேராக வீட்டுக்கு போகிறாங்க. போனோன்னே வெளியே நின்று அப்படியே பார்க்குறாங்க. மீனா இந்த இடத்துல என் கார் மறுபடியும் வருமா, நம்ம கார் வருமான்னு நினச்சி கூட பார்க்கல, எல்லாமே ஒரு நாளாக தான் நடந்துச்சு அப்படின்னு நின்றுட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை இவங்க வரதுக்கு முன்னாடியே வீட்டில் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி முத்து மேலே தப்புன்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள், முத்து மேலே எந்த தப்புமே கிடையாது, அவன் இப்போ வரப்போகிறான், வந்தோடனே தடப்படலாம் வரவேற்கணும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு ரோகிணிக்கும் விஜயாவுக்கும் பயங்கர காண்டு, முகம் அக்கினி சட்டியாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை சொல்கிறாங்க, ஊர் உலகமே அவங்க மேலே தான் கண்ணாக இருக்குது, இந்த வீடியோவால் என் பையன் பயங்கர ஃபேமஸாக ஆகிட்டான், அவனை நிரூபிக்கிறதுக்கு என் மருமக பெரிய வீர சூரி ஆகிட்டான், அதனால் 2 பேரையும் நான் வந்து ஆர்த்தி எடுத்து தான் வீட்டுக்குள்ளே வரவேற்கணும் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி நீ ஆர்த்திட்டு போகலாமா அப்படிங்கிறாங்க. அப்படியே முடிச்சிட்ருக்காங்க. சரி நீ ஆர்த்தி எடுக்கணும், ஸ்ருதி நீ வந்து கூட நில்லமா அப்படிங்கிறாங்க. நானும் ஆர்த்தி எடுப்பேன், மீனாக்கா எடுக்கும்போது நான் பார்த்துருக்கோம்ல, நானும் எடுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா தீயை கொட்டிட மாட்டேன் அப்படிங்கிறா, கொட்ட மாட்டேன் சூப்பராக எடுப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி ரவி எல்லாருமே நிற்கிறாங்க. உடனே முத்து மீனா வாசல் வரும்போது அண்ணாமலை அப்படின்னு நில்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்பா வந்து இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டப்பா அப்படிங்கிறாங்க. அப்படி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஆர்த்தி எடுத்துக்கிற வீட்டுக்குள்ள வாங்க, ஊர் உலகம் பூரா அவங்க 2 பேர் மேலே தான் கண்ணாக இருக்குது, சாதிச்சிட்டேன் மீனா, நீ கிடைக்கிறதுக்கு இந்த குடும்பம் கொடுத்து வச்சுருக்கணுமா, என் மருமக வந்து இவ்வளோ பெரிய சாதனை போனால் நினச்சி கூட பார்க்கல, ஸ்ருதியை ஒரு நேரம் காப்பாற்றி வைரல் ஆச்சு அந்த வீடியோ வந்து ஒரு உயிரை காப்பாற்றினேன்னு சொல்லி வந்துச்சு. இன்றைக்கி பாரு என் பையன் வாழ்க்கையே காப்பாற்றிட்டேன், என் குடும்பமே உனக்கு கடமைப்பட்டிருக்கு, உன்னைய வந்து பணக்காரி இல்லைன்னு விஜயா ஒவ்வொரு நேரமும் சொல்லுவாள், நீ பல கோடி ரூபாய்க்கு அதிபதி மாதிரி ஒரு செல்வமான ஒரு மருமகமா நீ எனக்கு, மகாலட்சுமிமா நீ கிடைச்சங்க, எனக்கு வீட்டுக்கு கிடைச்ச மகாலட்சுமிமா அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே மீனாவுக்கு ரொம்பவே கண்ணீர் வருது. உடனே ஆர்த்தி எடுக்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் விஜயாவும் கூடவே நிற்கிறாங்க. உடனே ஆர்த்தி எடுத்து வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அப்பா நீங்கள் என்கிட்ட பேசாமலே இருந்துருவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன்ப்பா அப்படிங்கிறாங்க. என்னை மன்னிச்சிடடா, பெத்த தாப்பனா நான் உன்னை நம்பியிருக்கணும், நம்பலை, உன் பொண்டாட்டி என்ன உன்னை நம்பியிருக்கா அப்படிங்கிறாங்க. அவ்வளோ நம்பலப்பா அப்படிங்கிறாங்க. டேய் நம்பாமையாடா, அந்த குடிக்கிற பாருக்கு போய் அந்த சிசிடிவி வீடியோ எடுத்து இந்த ஊர் உலகம் பரவ வச்சு உன் வண்டியையும் உன்னையையும் உன் லைசன்ஸையும் காப்பாற்றி இந்த வீட்டுக்கு கூட்டி வந்திருக்கான். எவ்வளோ பேர் ஃபோன் பண்ணி எனக்கு வந்து உன் பையன் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்னு சொன்னாங்களோ, அதை விட டபுள் மடங்கு ஃபோன் அடித்து உன் பையன் சூப்பர்டா அப்படின்னு எத்தனை என் நண்பர் வந்து சொல்லியிருப்பாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்துக்கு அப்படியாப்பா அப்படிங்கிறாங்க. அவனோட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பிரச்சனை வந்து அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம மீனாட்ட தான் கற்றுக்கிடணும். உங்கள்கிட்டையும் ஒரு சில விஷயம் கற்றுக்கிட வேண்டியது இருக்குது. மீனா பூக்கடையே அகற்றும் போது நீ உடனே நடமாடும் பூக்கடை வச்சு கொடுத்த, டவார்னு சிந்திச்சு ஒன்று செஞ்சேன். அதே மாதிரி மீனா இவ்வளோ சிக்கல் இருக்குது, நடமாடும் பூக்கடை நடத்திட்டு வடக்கு இந்த கீழே வந்துட்டு இருக்கா. இந்த காலகட்டத்துலேயும் அந்த பாருக்கு போய் உன்னோட வீடியோவை வாங்கி இப்படி பண்ண முடியும் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு தோணியிருக்கு பாரு. நீனும் அவளும் படித்தது கம்மின்னு சொல்லி இந்த வீட்டில் பேசுவாங்க. விஜயாவும் பேசியிருக்கா. என்னங்க இன்னும் நேரத்துக்கு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உள்ளது தானே, இன்னும் நிலமாக பேசியிருக்கீங்க, ஆனால் எவ்வளோ விவரமாக செஞ்சுருக்கா பார்த்தியா மீனா, அவ்வளோ விவரமாக செய்ய போய் தான் இன்றைக்கி வண்டியும் வந்திருக்கு, அதுக்கு காரணமானவனும் ஜெயிலுக்கு போயிருக்கான் அப்படிங்கிறாங்க. அது எப்படிப்பா தெரியும் அப்படிங்கிறாங்க. அது டிவியில் வந்துட்டுப்பா, செய்தியிலே வந்துருச்சு, நீங்கள் தானே இன்றைக்கி வந்து ஃபேமஸ், இன்றைக்கி நிலைமைக்கு நீங்கள் தான் டிவி பேப்பர்லாம் நீங்கள் தான் ஃபேமஸ் அப்படிங்கிறாங்க. அப்படியேப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா மட்டும் இப்படி செய்யலைன்னா நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்ட்டு இருக்காங்க. நம்மள சரிப்பா ஏதோ நடந்துருச்சு, ஆனால் மீனா வந்து இப்படி செய்வேன் நான் நினச்சி பார்க்கலப்பா, ஆனால் நான் தொழில் பண்ணும்போது ஒரு நாள் குடிக்க மாட்டேன்ப்பா, அந்த தொழில் வச்சு தானப்பா நான் சாப்பிட்றேன், ஏன்னா தெய்வத்துக்கு அடுத்த நாள் வந்து நீங்கள், அதுக்கு அடுத்த நாள் எனக்கு வந்து அந்த தொழில் அந்த காரு தானேப்பா, அந்த காரை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு வாங்கி தந்தா, இரவு போகலாம் பார்க்காம பூ கட்டி எனக்கு அதில் கிடைச்ச பணத்தில் வாங்கி கொடுத்தா, எனக்கு நிறைய கடை இருக்குது, அந்த காரை வச்சு தானப்பா அடைக்கணும், இப்படி இருக்கும்போது நான் அந்த காரை ஓட்டமாக குடிப்பேனப்பா அப்படிங்கிறாங்க. ஏங்க இன்றைக்கி அவன் குடிக்கலை, இனிமேல் குடிக்காமையாக இருக்க போகிறான், குடிச்சிட்டு கார் ஓட்ட தான் போகிறான், மறுபடியும் இந்த கார் போக தான் செய்ய போகுது அப்படிங்கிறாங்க. அத்தை இந்த கார்லாம் ஒரு நாளும் போகாது, என் வீட்டுக்காரை வந்து நான் நம்பாமல் இருந்தது தான் என் தப்பு, என் வீட்டுக்கார் யார் சொன்னாலும் சரி தான், கார் ஓட்டுமா குடிக்க மாட்டார், இன்னும் அவர் வாழ்நாளே குடிக்க மாட்டார், அதுக்குள்ளே வாழ்க்கை பாடத்தை அவர் படிச்சிட்டாரு, இன்னும் அவர் கரெக்டாக இருப்பார். இங்கே பாருங்கள், இப்போ மீனா கேப்ஸ்னு ஒன்று ஓடுது, இனி எத்தனை மீனா கேப்ஸை எங்கள் வீட்டுக்கார் உருவாக்குறாருன்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. ஒத்த காரே நீங்கள் வந்து லோனில் தான் வாங்கியிருக்கீங்க, இதே பழைய சோப்பு டப்பா, இந்த சோப்பு டப்பாவை வச்சு நீங்கள் பல கார் வாங்கிறீங்களோ அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அம்மா இன்னும் 1 மாதம் டைம்மா,
அடுத்து இன்னொரு கார் வாங்குறேனா வாங்கலையான்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. டேய் நீ லட்சக்கணக்கில் சம்பாதிக்கல, ஒரு காரோட விலை குறைஞ்சபட்சம் 5,00,000 இருக்குன்னு எனக்கு தெரியும். 5,00,000 நீ வந்து ஒரு மாதத்தில் பரட்டிடுவியா அப்படிங்கிறாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே மீனாவுக்கு ஒரு ஆஃபர் வந்துடுது. இந்த மாதிரி ஒரு பூ ஆஃபர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் வாசல் வந்து நிற்காங்க. வாங்க உள்ள வாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க இது என்ன பூ கடையாங்க, அவங்க வேறு ஏதாவது ஆஃபீஸ் போட சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. விஜயா வாயை மூடிட்டு அப்படிங்கிறாங்க. சோஃபாவில் உட்காடுறாங்க. ஏம்மா என் தம்பிக்கு வந்து பெரிய இடத்துல பொண்ணு கொடுக்குறாங்க, அதனால் விசேஷத்தை சிறப்பாக பண்ணணும். அவங்க ஒரு மந்திரி வீட்டிலேருந்து பொண்ணு கொடுக்குறாங்க, நாங்கள் அந்தளவுக்கு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பூலாம் தோரணைகள்லாம் பயங்கரமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்காங்க. கிட்டத்தட்ட மந்திரி வர்றது, பொண்ணு மாப்பிள்ளை வரவேற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 கிலோ ரோஜாப்பூ வேணும், அப்படி வேணும் இப்படி வேணும்னு ஆர்டர் கொடுக்காங்க. உடனே மீனா சொல்கிறாங்க இதுக்கு ஒரு 7,00,000 வரும் அப்படிங்கிறாங்க. 7,00,000 வருமாம்மா, சரிம்மா அட்வான்ஸ் எவ்வளோ தந்தால் நீங்கள் வேலையை ஆரம்பிப்பீங்க அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு அட்வான்ஸ் 4,00,000 வேணும், நீங்கள் முடிச்சு கொடுத்தோன்னே ஒரு 3,00,000 கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. என்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க என்னோடய அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்புங்க, நான் எடுத்து கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி நம்பரை சொல்கிறாங்க. சுருதி நம்பரை சொன்னோன்னா 4,00,000 அனுப்பி விட்ருதாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க நானும் ரவியும் போய் பேங்கில் போய் எட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு போய் நேராக பணத்தை எடுத்து வராங்க. இந்த 4,00,000 மீனாட்ட கொடுக்குறாங்க. உடனே அண்ணாமலைட்ட கொடுக்குறாங்க. மீனாவும் ரவி முத்துவும் கொடுத்துட்டு எப்பா இதை ஆசீர்வாதம் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. உங்கள் எண்ணம் போல் சிறக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா பார்க்குறாங்க. இப்போ தான் சொன்னால் ஒரு மாதத்துல வந்து நான் இன்னொரு கார் வாங்கிடுவேன்னு சொன்னோம், அதுக்குள்ளே 7,00,000 தொழில் பிடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏக்கத்தில் இருக்காங்க. உடனே மீனா சொல்கிறாங்க மாமா நாங்கள் வந்து பூக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், போயிட்டு வரட்டுமா அப்படிங்கிறாங்க. போயிட்டு வாங்கம்மா, கவனமாக போயிட்டு வாங்க, ஊர் உலகம் ஃபுல்லும் வந்து உங்கள் மேலே தான் கண்ணு, அதனால் நீங்கள் கவனமாக போகணுன்னு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு மீனா உன் பைக் விடு, நம்ம காரில் போவோம், நம்ம 2 பேரும் காரில் போய் ரொம்ப நாளாச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாங்க எனக்கும் ஆசையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே காரில் போய் நேராக பூ மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. பூ மார்க்கெட்டுக்கு போன உடனே முத்து மீனாவை பார்த்துட்டு எல்லோரும் ஏன்னு கத்துறாங்க. அதுபோக எல்லாருமே செல்ஃபி எடுக்க ஓடி ஓடி வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இதை பார்த்து முத்து ரொம்பவே அலறாரு. என்கிட்டலாம் ஃபோட்டோ எடுக்கிறீங்க என்னங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் 2 பேர் வீடியோ தான் நெட்டில் பயங்கர வைரலு, இப்படி ஒரு புருஷன் முன்னாடி கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசுகிறாங்க. எடுத்துக்காட்டாக இருக்கிறதுக்கு எல்லாருமே உங்களை தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இதை பார்த்தோன்னா முத்துக்கும் மீனாவுக்கும் பயங்கர சந்தோஷம். நீங்கள் பூக்கடை தானே வச்சுருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஆமாம் அது சம்மந்தமாக நாங்கள் வந்து அட்வான்ஸ் கொடுத்து தொழிலுக்கு விஷயமாக தான் வந்திருக்கோம் பூ மார்க்கெட்டுக்கு அப்படி இப்படிங்கிறாங்க. எங்கள் வீட்டில் எந்த விசேஷனாலும் உங்களை தான் கூடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷம். மீனா நம்ம இதனால் பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டோம் போல், இப்படி ஒரு வீடியோ வந்ததுனால நினச்சி வருத்தப்பட்டோம், ஆனால் இந்த வீடியோவால் நம்மளுக்கு தொழிலும் பரவ போகுது அப்படிங்கிறாங்க. உடனே முத்துக்கு ஃபோன் அடித்து ஒரு கம்பெனிலேருந்து பேசுகிறாங்க. தம்பி உங்கள் வீடியோவை பார்த்தேன், நீங்கள் நல்ல பையனாக இருந்திருக்கீங்க, உங்களை வந்துட்டு தப்பாக வச்சுருக்காங்க. நாங்கள் ஒரு ஐடி கம்பெனி வச்சுருக்கோம், ஏன்னா எங்களுக்கு ஒரு 3 கார் தேவைப்படுது, ரெகுலராக அனுப்பலாமா, ஒரு நாளைக்கு வாடகை என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிட்டிங்கன்னா ரெகுலராக ஓட்டலாம் நீங்கள் அப்படிங்கிறாங்க. சரி சார்னு பேசுகிறாங்க. அட்வான்ஸ் கொடுத்துட்டு மீனா நான் வந்து என்னென்னு பேசிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க நான் பூ மார்க்கெட்டில் அட்வான்ஸ் கொடுத்துட்டு அப்படியே நடந்து எங்கள் அம்மா வீட்டு பக்கத்தில் தான் இருக்கு, நான் போயிடுறேன், நீங்கள் அது என்னென்னு பேசிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. சரி மீனா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க. 3 கார் ரெகுலராக ஓடணும், தினம் வாடகை எவ்வளோன்னு சொல்லிட்டிங்கன்னா அதுக்கேற்றப்ப நம்ம வண்டி பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே அப்போ தான் முத்து நினைக்கிறார், அம்மாட்ட சொன்னால் இன்னொரு கார் வாங்கிடுவேன் அப்படின்னு சொன்னேன், இந்த காரை எப்படி ஓட்டலாம்னு நினச்சேன், இதுக்கு ரெகுலராக ஆஃபர் வந்துருச்சு, அதை நம்ம வந்து கார் ஸ்டாண்டில் போட்டு ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு டிரைவர் வேணால் போட்ட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. சார் ஒரு நாளைக்கு எங்கே போகணும் எங்கே வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஐடி கம்பெனியில் உள்ள ஆட்களை ஐடி கம்பெனிக்கும் அவங்க வீட்டுக்கு கூட்டி கொண்டு விடணும், கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் வரும், 3 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் வரும். இந்த 6 கிலோமீட்டருக்கு எவ்வளோ வரும் சார் அப்படின்னு கேட்குறாங்க. சார் 4 வாடகை தான் சார் அதுக்கு போடுவோம், இதுக்கு கிலோமீட்டர் கணக்கு வராது அப்படிங்கிறாங்க. சரி 4 வாடகைன்னா எவ்வளோ போடுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சார் 4 வாடகைன்னா 5,000 போடுவோம் சார் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, ரெகுலராக அவ்வளோ ஆர்டர் அப்படிங்கிறாங்க. சரி சார் ஒரு 4,500 போடுங்க அப்படிங்கிறாங்க. சரி தம்பி உனக்கும் கட்டணும் எனக்கும் கட்டணும், 5,000 போட்டு தரேன் சரியா, உன் கேட்ட வாக்கே பொண்ணாகட்டும், உனக்கு நான் குறைக்கக்கூடாதுல்ல, 5,000 போட்டு தரேன் சரியா, மாதம் 1,50,000 உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஏறிடும் சரியா, மாதம் பணத்தை உங்கள் அக்கௌண்ட்லேயே போட்டுருவோம், எப்போவுமே எக்ஸ்ட்ராவே நாங்கள் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க அப்படிங்கிறாங்க. அக்கௌண்ட் நம்பர்லாம் இல்லையா சார் அப்படிங்கிறாங்க. சரி நாளைக்கு நீங்கள் காரை கொண்டு வரும்போது உங்கள் பேங்க் பாஸ்புக் எல்லாத்தையும் கொண்டு வாங்க,
நான் வந்து உடனே ஏற்றி விட்டுறேன். 1 மாதம் முன்னாடியே நாங்கள் தந்துடுவோம். நீங்கள் ரெகுலராக நம்ம ஸ்டாஃபை ஏற்றி கொண்டு விட்டுறணும். 3 கார் வேணும் அப்படிங்கிறாங்க. உடனே நம்மகிட்ட 1 கார் தானே இருக்குன்னு சொல்லிட்டு, சரி சார் நாளைக்கு 3 கார் என் ஃப்ரெண்ட்ஸ் கார் 2 கார் கொண்டு வந்துடுவேன். அவங்களே அக்கௌண்ட் பாஸ்புக்லாம் கொண்டு வர சொல்லியிருங்க அப்படிங்கிறாங்க. உடனே செல்வத்துட்டின்னு ஒரு ஃப்ரெண்ட்டையும் பேசுகிறாரு. டேய் நம்ம காருக்கு ரெகுலராக ஓடுறதுக்கு ஒரு வழி பண்ணியிருக்கேன்டா அப்படிங்கிறாங்க. என்னடா அப்படிங்கிறாங்க. ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு ஆர்டர் பிடிச்சிருக்கேன்டா அப்படின்னு பேசுகிறாங்க. சூப்பரா அப்படிங்கிறாங்க. தினம் வந்து 5000 ரூபா பேசியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. 5000 தருவாங்களா 6 கிலோமீட்டருக்கு அப்படிங்கிறாங்க. நான் பேசிட்டேன். அவங்க வந்து ஐடி கம்பெனியில் தான் வேலை பார்க்குறாங்க. அந்த ஐடி கம்பெனி பிரான்ச் வந்து மெயின் வந்து அமெரிக்காவில் இருக்கும் போல். அதனால் வந்து அவங்க வந்து என்ன சம்பளம் என்ன வேணாலும் கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. அவங்க வந்து இருக்கக்கூடிய குவார்ட்டர்ஸில் எடுத்துக்கொண்டு நேராக ஐடி கம்பெனியில் விடணுமா, அதுக்கப்புறம் பிக்கப் பண்ணி விடணுமா. ஆனால் வேறு எந்த வேலையும் ஏற்றக்கூடாது. இந்த 2டே வேலை மட்டும் தான் செய்யணுமா. ஒரு நாளைக்கு 2 ட்ரிப் தான் அப்படிங்கிறாங்க. சூப்பர்ரா அப்போ நம்ம நிறைய ரெஸ்ட்டு கிடைக்கணும்டா. சரிடா என் வண்டி வேறு யார் வண்டியா சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. இன்னொரு வண்டி சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு இன்னொரு நண்பர் சொல்கிறாரு. உடனே சரி பேங்க் பாஸ்புக்லாம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சரி நண்பா நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாரு செல்வம். இன்னொரு நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்கிட்ட தான் பேங்க் பாஸ்புக் கிடையாது. நான் அக்கௌண்ட்டில் எதுவுமே சேர்த்து வைக்கல. அதனால் புதுசாக தான் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதான் உடனே ஓப்பன் பண்ணிடலாமா அப்படிங்கிறாங்க. உடனே நடந்த விஷயத்த மீனாட்ட சொல்கிறாங்க. மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வாங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பேங்க் இருக்குது, அதில் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். மேனேஜர் வீட்டுக்கும் நாங்கள் தான் பூ கொடுப்போம், அதனால் நல்லா பழக்கம், உடனே ரெடி பண்ணி தந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. ஆமினா ஓப்பன் பண்ணணும் கையில் காசு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்கிட்ட தான் காசு இருக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா அதை வந்துட்டு நான் கேட்கணுங்களா அப்படிங்கிறாங்க. என் காசு உங்கள் காசு என் காசு தானேங்க விடுங்க அப்படிங்கிறாங்க. நேராக போகிறாங்க. எவ்வளோங்க வாடகை தரோம் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 5000 ரூபா வாடகை, மாதம் 1,50,000 வரும். எப்படின்னாலும் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 20,000 செலவு பண்ணணும். 1,30,000 கிடைக்கும் மாதம் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, நீங்களே பெரிய ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற மாதிரி இவ்வளோ சம்பளம் கிடைக்குமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மீனாவுக்கு பயங்கர சந்தோஷம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. மீனா முதல்ல எனக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தந்தது பாட்டி. அந்த அக்கௌண்ட்டுக்கு கூட பாட்டிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நான் ஒரு நாளும் பேங்க் வந்ததும் இல்லை, பணம் போட்டதும் இல்லை. முறையாக அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். என் அக்கௌண்ட்டில் நீ 10,000 போட்டிருக்க முறையாக. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் பாட்டி ஓப்பன் பண்ணும்போது 250 300 போட்ட மாதிரி ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறாங்க. முன்னாடி குறைஞ்சபட்சம் 500 போடுவோம். இப்போ நான் சரி உங்கள் அக்கௌண்ட்டில் தானே கிடக்க போது, ஒரு 10,000 கிடக்குன்னு சொல்லி தான் போட்டேன். இதுவாக நம்மளுக்கு மிச்சப்படட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படிங்கிறாங்க. உடனே முத்துன்னு சிரிக்கிறாரு. சிரிச்சிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. போனோன்னே அண்ணாமலை காலில் மறுபடியும் விடுறாங்க. ஏன்பா அந்த ஆர்டர் வந்துச்சு மறுபடியும் காலில் விழுந்து, இப்போ என்னது ஆர்டர் வந்திருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கு மறுபடியும் பூ ஆர்டர் வந்துச்சா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா என் வீடியோ வைரல் ஆச்சுலப்பா, அந்த வீடியோ வந்து ஒரு ஐடி கம்பெனி மேனேஜர் பார்த்துருப்பார் போல். அவர் வந்து ஐடி கம்பெனிக்கு ரெகுலராக என்ன கார் விட சொல்லியிருக்காருப்பா. என்ன மட்டும் இல்லை, இன்னும் 2 காரும் தெரிஞ்ச காரை கொண்டு வர சொல்லுங்கள், மாதம் வாடகை கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம்டா சூப்பர்டா அப்படிங்கிறாங்க. உடனே ரவியும் ஸ்ருதியும் சொல்கிறாங்க, அதெல்லாம் சூப்பர் ஆர்டரு, இப்படி ஆர்டர் எல்லாருக்கும் கிடைக்காது, உங்கள் வீடியோ வைரலான தான் கிடச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க ஸ்ருதி. உடனே ஆமாம்மா அந்த வீடியோ வந்து வைரலாக நான் நினச்சி நான் நிறைய நாள் ஃபீல் பண்ணேன். ஆனால் இவ்வளோ பெரிய ஜாக்பாட் அடிக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. பார்த்தோன்னா பெரிய அதிர்ஷ்டமே வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறார், ஆமாடா சூப்பர்டா, 1,50,000 மாதம் ஆர்டர்னா சும்மா லேசா அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு சும்மையே புளியை கரைக்கி. இப்போ என்ன 7,00,000 காலைல அட்வான்ஸ் வாங்குறாங்க. 7,00,000 பூவை பேசி 4,00,000 அட்வான்ஸ் வாங்குறாங்க. இப்போ என்னன்னா ஐடி கம்பெனியில் ஆடுறாங்கன்னா, இது உண்மையிலே ஐடி கம்பெனி ஆர்டர் தானா, இல்லைன்னா நம்மளை கடுப்பேற்றது சொல்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலைக்கு பயங்கர சந்தோஷம். முத்து இந்த வீட்டிலே அதிக சம்பளத்துக்கு பிழைக்க நீ தான் அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, நான் கூட 1,00,000 தான் சம்பளம் எனக்கு, முத்துக்கு வந்து 1,50,000 சம்பளம் போது எனக்கு பெருமையாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. முத்து நீ செமையாக வருவடா அப்படின்ட்டு இருக்காங்க. இதை கேட்டால் மனோஜுக்கு பயங்கர வைத்தறிச்சல். இந்த முத்து சாதாரண டிரைவரு, இவனுக்கு 1,50,000 கிடச்சிச்சின்னா நம்மளை எங்கே மதிக்க போகிறோம், அந்த வீட்டில் நம்மளை யார் மதிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு, ரோஹிணி நம்மளும் பேசாமல் காரை வாங்கி அந்த ஐடி கம்பெனிக்கு ஓட்டிடலாமா அப்படிங்கிறாங்க. ஐடி கம்பெனிக்கு வாங்கி ஓட்டலாம், இதுக்கு வந்து முத்து சம்மதிப்பாரா? 3 வண்டி வந்து அவர் ஃப்ரெண்டு வண்டியே சொல்லியிருக்காரு, நீங்கள் உடனே வண்டி வாங்கி ஆள் போட்டு ஓட்டுறதா இருந்தால் முத்து சம்மதிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு, முத்து நான் வேணா புதுசாக கார் வாங்குகிறேன், என் காரையும் அந்த ஐடி கம்பெனியில் சேர்த்து விடலாமா அப்படிங்கிறாங்க. டேய் நான் என் ஃப்ரெண்டு வண்டி 2 வண்டி சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களாம்மா இதில் கூட நான் சம்பாதிக்கூடாதான் நினைப்பேன், அதான் முத்து புத்தி அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, அடுத்தவனுக்கு கிடைக்கிறது என் கூட பிறந்த அண்ணனுக்கு கிடைக்கூடாதுன்னு நினைக்கான், அதை சொல்லி அந்த காரை கேன்சல் பண்ண சொல்லிவிட்டு நம்ம மனோஜ் தான் தொழில் பண்ணணும்னு சொல்லி தான் என் மாமா பணம் அனுப்பியிருக்காங்க. 2 காரை வாங்கி ரவி மனோஜ் 2 பேரை வேலைக்கு போட்டு ஓட்ட போகிறான் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, வாக்கு கொடுத்துட்டோமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இல்லாத தவசி வாக்கு, கொடுத்த வாக்கை மாற்ற முடியாதோ, அவன் ஃப்ரெண்டை வந்து ஓட்டக்கூடாதுன்னு சொல்லு, மனோஜ் வந்து கார் அந்த ஐடி கம்பெனிக்கு ஓட்டுவான்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. அது முடியாதுமா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அவன் வாக்கு கொடுத்துட்டான், வாக்கு மாற மாட்டான்
அப்படி தான் எங்கள் அம்மாவும் வளர்த்துருக்காங்க, நானும் வளர்த்துருக்கேன். சரியா? இனிமேல் அடுத்த ஆர்டர் வரும்போது மனோஜ் கார் வச்சுருந்தான் அப்படின்னா மனோஜுக்கு தான் வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. இதான்பா சரி, இப்படி தான் செய்ய முடியும் அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே ரோகிணி மனோஜுக்கும் பயங்கர எரிச்சல். அப்போ தான் நினைக்கிறாங்க, நம்ம எப்படியாவது அந்த ஐடி கம்பெனி மேனேஜரை பார்த்தோன்னா நம்ம கார் வாங்கி விட்டோம்னா நமக்கு செம்ம வருமானம் வரும். மாதம் 1,50,000 என்னாச்சு, 2 கார்னா மாதம் நம்மளுக்கு 3,00,000 வந்துடும். மனோஜ் எப்படியாவது அந்த ஐடி கம்பெனி மேனேஜரை பார்த்துடணும், வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க. ஐடி கம்பெனி மேனேஜரை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அவங்கள பார்க்கணுன்னா நீங்கள் வந்து பெர்மிஷன் வாங்கியிருக்கணும். பெர்மிஷன் வாங்கினா நீங்கள் வந்து 1 வாரத்துக்கு மட்டும் எழுதி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க வந்து ஐடி கம்பெனிக்கு கார் வேணும்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம் அப்படிங்கிறாங்க. ஆமாம், அது சம்மந்தமாக நாங்கள் கம்பெனியில் வந்து டெண்டர் விட்டு அவங்கள 3 பேரை செலெக்ஷன் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிறாங்க. இல்லை எங்ககிட்டயும் 2 கார் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி, அப்போ உங்கள் ஆர்சி புக்கை கொண்டு கொடுத்துட்டு போங்க, அடுத்தாப்புல தேவைப்பட்டால் சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே மனோஜ் ரோகிணி நேராக ஒரு கார் ஷோரூம் போகிறாங்க. எங்களுக்கு 2 கார் வேணும் அப்படிங்கிறாங்க. இப்போ கார்லாம் ரொம்ப டிமாண்டாக இருக்குது, அதனால் கிடைக்க 10 நாள் ஆகும் அப்படிங்கிறாங்க. இல்லை பணம் நாங்கள் கூடனாலும் கட்ட தயாராக இருக்கோம், 5,00,000 காருக்கு 7,00,000 கட்டுறோம், எங்களுக்கு கார் அர்ஜென்ட்டாக 2 கார் வேணும் அப்படிங்கிறாங்க. உடனே ஷோரூம்காரர் நினைக்கிறார், 5,00,000 காரை வந்து செகண்ட் ஹேண்டு காரை 7,00,000 வாங்க தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தலையிலே கட்டிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு 14,00,000 தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 காரை கொடுத்துட்றாங்க. ஒரு காருக்கு மனோஜ் வந்து ஒரு சம்பளையாளை கூப்பிட்டு வந்து காரை எடுத்து போகிறாரு. இன்னொரு காரை மனோஜ் வந்து எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராரு. உடனே வீட்டுக்குள்ளே எல்லாரையும் கூப்பிட்றோன்னே எல்லோரும் போகிறாங்க. நானும் 2 கார் வாங்கிட்டேன், முத்துமாரி தான் கார் வாங்கி ஐடி கம்பெனியில் ஓட்ட முடியுமா அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே என்னடா திடீர்னு கார் வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை, அதே ஐடி கம்பெனி மேனேஜர்கிட்ட பேசியாச்சு, அடுத்தாப்புல இந்த கார் ஆர்சிபி கொண்டு கொடுங்க, அடுத்த ஆஃபரில் உங்களை இணைச்சி விடுதோன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சிரிக்கிறாரு, இன்னெல்லாம் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே எல்லோரும் சாப்பிட்டு தூங்குறாங்க. காலைல விடியுது. முத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து நேராக அந்த ஐடி கம்பெனிக்கு போகிறாங்க. போய் இதனுடைய ஆர்சி புக்கு எல்லாருமே கொடுத்தோன்னே அக்கௌண்ட் நம்பரையும் கொடுத்தோன்னே அவர் வந்து 3 பேர் அக்கௌண்ட்லேயும் ஆளுக்கு 1,00,000 ஏற்றி விட்ருந்தாங்க. தம்பி 1 மாதத்துக்கு நாங்கள் பே பண்ணியாச்சு, நான் முன்னுக்கூட்டியே பே பண்ணிடுவோம், நீங்கள் கரெக்டாக இந்த அட்ரஸ்லேருந்து ஏற்றி கொண்டு விட்டுறோம், நாளையிலேருந்து கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட 3 பேருக்கும் ரொம்ப சந்தோஷம். உடனே செல்வம் சொல்கிறாரு முத்து 1,50,000 மாதம் என் அக்கௌண்ட்டில் இறங்குது, பெரிய கனவு, இதெல்லாம் ஏறுமா நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஆனால் பாரு, ஒரு நாள் இது அசால்ட்டாக நடந்துருச்சு. மனோஜ் வந்து கார் வாங்குறதா கேள்விப்பட்டேன், நீ நினச்சிருந்தா மனோஜ் 2 காரை விட்டுட்டு எங்கள் காரை கழிச்சிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை நண்பா, அவன் என் கூட பிறந்த அண்ணன், நீங்கள் என் நண்பன், சரியா? உங்கள்கிட்ட கொடுத்த வாக்கை நான் மாற்ற முடியாது, அதை இது பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே முத்துட்டு அவங்க 2 பேருமே சொல்கிறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே சொல்கிறாங்க, இப்படி ஒரு நண்பன் கிடைக்க நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். இப்படி யாருமே இருக்க மாட்டாங்க முத்து. கூட பிறந்த அண்ணன் 2 கார் வாங்கியிருக்காரு, அந்த காருக்கு விலை கொடுக்காம நண்பர் காருக்கு விலை கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்களே யாரும் அப்படிங்கிறாங்க. இல்லை நண்பா, நம்ம வந்து இவ்வளோ நாளாக தொழில் பண்ணிகிட்ருக்கோம், அவன் வீம்புக்கு கார் வாங்கியிருக்கான், சரியா? இதே ஐடி கம்பெனியில் மேனேஜரை பார்த்து பேசியிருக்கான், அவங்ககிட்டையும் ஆர்சிபி கொண்டு கொடுக்குறேன், அடுத்தாப்புல தேவைப்படுமா என்ன கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கான் அப்படிங்கிறாங்க. மனோஜ் இந்தளவுக்கு இறங்கிட்டாரா அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் வீட்டில் தான் சொன்னேன், நம்ம தான் எதையும் மறைக்க மாட்டோமே, அப்போ நான் சொன்னேன், இதே அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரில, 2 காரை வாங்கி கொண்டு வீட்டில் விட்டுருக்கான், ஒரு கார் வேணால் அவன் எடுத்து ஓட்டலாம், இன்னொரு கார் யாரை வச்சு ஓட்ட போகிறான்னு தெரியல, இல்லை அந்த ரோகிணி பொண்ணு கார் ஓட்டுமான்னு தெரில அப்படிங்கிறாங்க. உங்கள் அண்ணனுக்கு உங்கள் அண்ணன் பொண்டாட்டியோட அப்பா பணம் அனுப்பியிருக்காருல, ஃபாரின் போனால் அப்படி விளையாடுது, சரி உழைச்சி வாங்கியிருந்தால் அதோட அருமை தெரியும், சரி பார்ப்போம், கார் சும்மா நின்றாலும் ரொம்ப தான் போவோம், சரி நம்ம கார் ஸ்டாண்டில் வேணால் போட்டு ஓட்ட சொல்லி இன்றைக்கி ஓட்டி எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், நம்ம சொன்னால் அவன் கேட்பானா, அவன் பிடிச்ச மயிலுக்கு 6 காலமாக 3 காலம்லாம் பரவாயில்ல, 6 காலமா அவனுக்கு பேச முடியாது அப்படிங்கிறாங்க. சரி நீ சொல்லுறதை சொல்லு அப்படிங்கிறாங்க. சரி நண்பா அப்படிங்கிறாங்க. உடனே அங்கே குவார்ட்டர்ஸ்லேருந்து ஏற்றி கொண்டு விட்றாங்க, மறுநாள் விட்றாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, கரெக்டாக இதுக்கு வந்துடுறீங்க, இதே மாதிரி வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் முத்து அவங்க நண்பர் 3 பேருமே உட்காந்து பயங்கரமாக ஏசி படுத்து தூங்குறாங்க. உடனே முத்து நண்பர் முத்துட்ட சொல்கிறாங்க, இப்படி ஏசியில் படுத்து நம்ம தூங்குறதுக்கு காருக்குள்ளே 1,50,000 மாதம் சம்பளம் தராங்க, இதெல்லாம் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும். முத்து ஒரு வீடியோ வைரலானதுக்கே நம்மளுக்கு வந்து 4,50,000 நம்ம நண்பருக்கு நம்ம 3 பேத்துக்கும் கிடைக்கி, இதேமாதிரி நிறைய வீடியோ வைரலாச்சு, நம்ம எங்கே போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. டேய், கரெக்டான டயத்தில் என் பொண்டாட்டி வந்து உதவி செய்யலையோ, ஏன் தப்பாக டான்ஸ் ஆடிருக்கோம், ரொம்ப கஷ்டம், என் லைசன்ஸ்லேருந்து எல்லாமே பேர் உனக்கு தெரியும், மீனா உதவி செஞ்சதுனால இன்றைக்கி நடக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் சிஸ்டருக்கு நம்ம கோயில் கட்டி கொண்டாடினாலும் தருவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே மீனா ஃபோன் அடிக்கிறாங்க, என்ன செஞ்சுட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. தூங்குற மீனா அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, அந்த ஐடி கம்பெனிக்கு காரில் ஆள் எடுத்துக்கணும்னு சொன்னீங்க, தூங்கிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, காலையிலே எடுத்து கொண்டு விட்ருவாங்க, அவங்க 8 மணி நேரம் வேலை வைப்பாங்க, அந்த 8 மணி நேரமும் நான் வந்து அங்கே கேண்டீனுக்கு சாப்பிட்டுட்டு காரில் தூங்குறது நான் வேலை, வேறு என்ன வேலை அப்படிங்கிறாங்க. சரிங்க ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிறாங்க. இந்த இடப்பட்ட கேப்பில் நீங்கள் ஃபோன் அடி வேணால் நான் வந்து பார்த்துட்டு போயிடுறேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் வேலை தான் முக்கியம் அப்படிங்கிறாங்க.
இல்லை மீனா, எனக்கு 8 மணி நேரம் டைம் இருக்குது. அதுக்குள்ளே வீட்டுக்கு வரணுமோ, இல்லைனா உனக்கு ஏதாவது பூ ஆர்டர் வந்து கொடுக்கணும் வைக்கணும்னா கூட நான் கொடுத்துட்டு கூட இங்கே வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க ஒரு வேலையில இருந்தால் அதையே சின்சியராக பாருங்கள், என் வேலையில் உங்கள் வேலை கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரி மீனா சரி மீனா அப்படிங்கிறாங்க. மீனா அந்த 1,50,000 ரூபா உடனே அனுப்பிட்டாங்க, உன் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிட்டா மீனா அப்படிங்கிறாங்க. ஏங்க அதிலே இருக்கட்டும், நம்மளுக்கு நாளை கழிச்சு பூ கட்டணும், அதுக்கு ஆட்கள் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. சரி மீனா, நான் செல்வத்தை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காருக்கு நேராக போகிறாங்க. எங்கே நேரம் ஆகலையா அப்படிங்கிறாங்க. மீனா இன்னும் 7:30 மணி நேரம் இருக்குது, சரியா, அதுக்குள்ளே நம்ம ஆட்களையும் பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சீதா வீட்டுக்கு போகிறாங்க. போகும்போதே பண்டம்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. சத்யா அமைதியாக இருக்காங்க. உடனே அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. மருமகனே நீங்கள் வீட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷம் அத்தை, அந்த சிட்டி உள்ளே போயிட்டான், அது போக மாப்பிள்ளை இன்னும் வந்து அவன்கிட்ட போக மாட்டான்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே சத்யா கவுந்துக்கிட்டே இருக்கார். உடம்பு அவனை பார்த்துக்க சொல்லுங்கள், இந்த பழத்தெல்லாம் சாப்பிட சொல்லுங்கள், சரியாயிடும். அது போக வந்து உடம்பு சரியான வந்து என் காரையே அந்த ஐடி கம்பெனிக்கு ஓட்ட சொல்லுங்கள், நான் இன்னொரு கார் வாங்கி நான் கார் ஸ்டாண்டில் போட்டு ஓட்டிக்கிறேன், அப்படின்னு பிரச்சனை இருக்காது. மாப்பிள்ளை சம்பளமாக ஒரு 50,000 எடுத்துக்கிடட்டும், அதுக்கு போக மீதி வர்றதை எங்களுக்கு கொடுக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சீதாவோட அம்மா ரொம்பவே கண்கலங்குறாங்க. மாப்பிள்ளை நீங்கள் மட்டும் முன்னேறினா போதாதுன்னு சொல்லிட்டு தன்னை மச்சினையும் முன்னேற நினைக்கிங்களே அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் சொல்லுவீங்க இந்த வீட்டோட மூத்த பையன்னு சொல்லிட்டு, நான் மூத்த பையனாக தானே அதை யோசிக்க முடியும். அவனுக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும், நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றான், அதை நேர்மையாகவே பண்ணட்டும், நல்லா இருக்கட்டும், என் மச்சனன் தானே, ஒரே மச்சனேன், அவன் நல்லா இருந்தால் தானே எனக்கு பெருமை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இதை பார்த்த சத்யா ஓடி போய் மாமா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுறாரு. டேய் காலில் விழாத, அவனுக்கு ஏற்கனவே அடிபட்டு ஏந்தி எல்லாத்துக்கும் காரணம் தானே, அம்மாவை மன்னிச்சிக்கோ சரியா, எல்லாமே ஒரு நன்மைக்கு தான் சரியா. எனக்கு கார் வந்து இப்படி ஒரு கெட்டான சூழ்நிலை மாட்டலான்னா மீனா மாதிரி உண்மையான அன்பான ஒரு மனைவி கிடச்சிருக்கான்னு நான் உணரக்கூட காரணமாக இருந்திருக்காது. அந்த வீடியோவால் இன்றைக்கி மாதம் 1,50,000 ஒரு காரில் அசால்ட்டாக சம்பாதிக்கிற அளவுக்கு உருவாக்கி விட்ருக்கா. இன்னொரு கார் வாங்கிறதுக்கும் அது வழிவகை ஆயிரும். 3 மாதம் 4 மாதம் எனக்கு ஓடிச்சுன்னா நானே சொந்தமாக கார் வாங்கிடுவேன். இப்போ கூட மீனாவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆர்டர் வந்திருக்கு 7,00,000 அதுக்கு தான் அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஆட்கள் சொல்ல தான் வந்தோம் அப்படிங்கிறாங்க. இது கேட்ட மீனா அம்மா சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. நான் சொல்ல வரதே மறந்துட்டோம், ஆட்கள்லாம் இது பூ கட்டுறதுக்கு ஆட்கள் வேணும் அப்படிங்கிறாங்க. அன்னைக்கு வந்தவங்களும் வருவாங்க, கூட 2 பேரை கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. உடனே மீனா அம்மாவே சந்தோஷமாக என் வந்து ஆட்களை பார்த்து விட்றாங்க. எங்கள் மாப்பிள்ளை வந்து பெரிய பெரிய தொழில் எடுக்கிறாங்க வைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. மீனாட்ட சொல்கிறாங்க, என்னால் ஆர்டர் கிடைக்கல மீனா, உங்கள் அம்மாட்ட சொல்லு, மீனாவோட திறமையை வந்து வீடியோ போடும்போது பார்த்துருக்காங்க, அதனால தான் மீனா பூக்கடை வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்கேயோ தெரிஞ்சிருக்கு. அவர் ஒரு மந்திரி வீட்டில் கல்யாணம் பண்ணக்கூடிய வீட்டில் இருந்து நம்மளுக்கு ஆர்டர் கொடுக்காங்க, நம்ம நல்லபடியாக செஞ்சு கொடுப்போம்னு சொல்லிட்டு தான், அதனால் சூப்பராக செஞ்சு கொடுக்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. சூப்பராக பண்ணி கொடுத்துருவோம் முத்து. இன்றைக்கி 209 ஜோடிக்கு வந்து நம்ம வந்து பூவை கட்டி கொடுத்தோம், 500 மாலை கட்டி கொடுத்தோம், அதில் பேரும் புகழும் ஆச்சு. உங்கள்கிட்ட வரது பூரா அரசியல் ஃபங்க்ஷனாக தான் பெருசாக வருது, பண்ணி கொடுப்போம், மீனா இதுலேயும் செட்டில் ஆனால் நல்லது தானே அப்படின்ட்டு இருக்காங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. மாலையை பயங்கரமாக இரவு பகலாக கட்டுறாங்க. கட்டி கொண்டு அந்த மந்திரி ஃபங்க்ஷன் கொண்டு கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது ஃபங்க்ஷனில் பயங்கர சிறப்பாக பேசுகிறாங்க. அந்த மந்திரி வீட்டை சொல்கிறாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்ட வீட்டில் வந்து நாங்கள் பொண்ணு கொடுக்கறதுக்கு ரொம்பவே இது பண்ணோம், ஆனால் நீங்கள் சூப்பராக பண்ணிட்டீங்க வச்சுட்டீங்க, பூ ஆர்டர்லாம் பயங்கரமாக கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அது ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க, ஒரு வீடியோ கூட வைரல் ஆச்சுல, அவங்க வீட்டில் தான் கொடுத்தோம், அவங்க சூப்பராக பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. சரி அவங்களுக்கு கேட்ட காசை கொடுத்துருங்க, கூட கொஞ்சம் கொடுக்கணும் கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. 7,00,000 பேசின இடத்துல 8,00,000 கணக்கு பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்பவே சந்தோஷமாக நினைக்கிறாங்க. நீங்கள் 3,00,000 தான் தரணும், 4,00,000 வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஏற்கனவே உங்களுக்கு 4,00,000 அட்வான்ஸ் தந்தோம், எங்கள் சம்மந்தி வீட்டில் கூட 1,00,000 கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு 4,00,000 கொடுக்குறாங்க. இதை அண்ணாமலைகிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. மாமா நாங்கள் 7,00,000 தான் கட்டினோம், அவங்க 8,00,000 தந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. மாமா எங்களுக்கு வந்து லாபம் மட்டுமே 5,00,000 கிடச்சிருக்கு 2 நாளில் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு பயங்கர காண்டு. அங்கே என்ன அவன் மாதம் 1,50,000 சம்பாத்தியம் பண்ணுறான்ன்றான், இவன் என்ன ஒரே ஆர்டரில் 5,00,000 லாபம் கிடச்சிச்சுங்கிறான், என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முடிக்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, மீனா பூக்கடை வச்சுருக்கா, ஒருவேளை பூக்கடை நம்ம ரெடி பண்ணால் நம்மளும் பெரிய ஆளாக எல்லாம் மாலை போட்டு கட்டிடுவோமா வச்சுருவோமா அப்படிங்கிறாங்க. மனோஜ் அவங்கெல்லாம் கால் வைக்கிறாங்க, நான் சொல்லிட்டு நம்ம கால் வைக்கக்கூடாது, இந்த காரு வாங்கின காரு வீட்டுக்கு வெளியே எனக்கு அதை என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்ருக்கோம், இதில் வந்து மீனா பூ வியாபாரம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதுவும் பண்ண போகிறீங்களா, இப்போ இந்த கார் ஓட்டுறதுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறாங்க. தெரியல ரோகிணி அப்படிங்கிறாங்க. ஆர்வக்கோளாறில் வேணாம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. நீ தானே சொன்ன ரோகிணி, இவனுக்கு மாதம் 1,00,000 கிடைக்கும், நமக்கு 2 கார் ஐடியில் ஓடிச்சுன்னா 3,00,000 கிடைக்கும்னு சொன்னல அப்படிங்கிறாங்க. ஆமாம் அதுக்கப்புறம் என்ன முயற்சி எடுத்த, இன்னும் நீ அந்த ஐடி கம்பெனி போய் பார்க்கவே இல்லை வைக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன பில்லாதனால எரிச்சு அன்றைக்கி சொல்லிட்டு வந்திருக்கோம், அவங்க இன்னும் கால் பண்ணல அப்படிங்கிறாங்க. அவங்க ஆசிப்புக்கு கொண்டு கொடுக்க சொன்னாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மறந்துட்டேன், சாப்பிட்டு அப்படியே தூங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே தூங்கிட்டே இரு,
வண்டியும் எத்து போயிடும், அவன் பெரிய ஆளாக வருவான், இதே வீட்டில் நம்ம அவங்களுக்கு வேலைக்காரங்களாக இருக்க வேண்டியிருக்கும் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. அப்படி நான் ஒரு நாள் இருக்க மாட்டேன், இந்த வீட்டில் வேலைக்காரனாக இருக்கிறதுக்கு நான் எவ்வளோ நல்லா படித்தேன், கண்டிப்பாக வந்து நான் என் தம்பியோட பெரிய ஆளாக வருவேன். நான் கார் ஷோரூம் நான் வந்து அங்கே நேராக ஆர்சி புக் எடுத்துக்கிட்டு அந்த ஐடி கம்பெனிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஐடி கம்பெனிக்குள்ளே போகிறாரு. முத்து ஆஃபர் எடுத்து கொண்டு விட்டுட்டு அங்கே இருக்காங்க. என்னடா மனோஜ் இங்கே வந்திருக்க அப்படிங்கிறாங்க. நீ மட்டும் தான் கார் வச்சு ஆட்டோ ஓட்டுவியா, ஆஃபர் எடுத்து ஓட்டுவியா, நானும் எடுத்து ஓட்டுறது தான் ஆர்சி புக்கு கொடுக்க வந்திருக்கேன் அப்படிங்கிறேன். சரி சரி கொடு, வந்தால் நல்லது தானே அப்படிங்கிறாங்க. எனக்கு கிடைக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நீ இவ்வளோ போவேன், நான் அப்படி இல்லை உன்ன மாதிரி இல்லை அப்படின்ட்டு போகிறாரு. போனோடனே நான் மனோஜ் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஐடி கம்பெனியில் ஆள் சொல்கிறாங்க, மனோஜ்னா நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் மேனேஜரை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. மேனேஜரெலாம் உடனே பார்க்க முடியாது, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிடுறாங்க. காலையிலேருந்து மதியம் வரைக்கும் உட்கார்றாரு. கடுப்பாயிருது. சரி நம்ம ஏவனுக்கு வெயிட் பண்ணணுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரோஹின்கிட்ட நம்ம புக்கை கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு புக்கு சாஸ்திரத்தில் போட்டு அப்பாட்டில் வீட்டுக்கு போயிடுறாரு. உடனே ரோஹினி கேட்குறாங்க, என்ன ஐடி கம்பெனியில் கொடுத்தீங்களா புக்கு அப்படிங்கிறாங்க. உடனே மனசுக்கு நினைக்கிறாரு, அவனை என்ன பார்க்கறதுக்கே விடலை. இவர்கிட்ட கேட்டால் நம்ம எப்படி சொன்னோம்னா எஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா கொடுத்துட்டேன், அவர் இன்னும் ஒரு வாரத்தில் கூப்பிடுதான்னு சொல்லிட்டுருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஒரு வாரம் சமாளித்து ஜாலியாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் 6 பாட்டில் சாப்பிட்டு வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருக்காரு. ஒரு வாரம் ஆகிடுது. உடனே ரோகிணி கேட்காங்க, என்ன அந்த ஐடி கம்பெனியில் ஆர்சி புக்கு கொடுத்தீங்க, அவங்க இன்னும் கூப்பிடலையா அப்படிங்கிறாங்க. ரோகிணி, அங்கே முத்து அந்த கம்பெனியில் தான் கார் ஓட்டிகிட்ருக்காங்க, அவங்க வேண்டாத எந்த வேலையும் பார்க்கணும் தெரில அப்படின்ட்டு இருக்காங்க. முத்து வந்து ரோகிணி கேட்குறாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து கெடுதல் செய்யணுன்னே நீங்கள் இருப்பீங்களா வைப்பீங்களா அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. நான் ஏன் இருக்க போகிறேன் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியா இருக்கும்போது இந்த சூழ்நிலையில் மீனாவுக்கு ரொம்பவே உறுத்தலாக இருக்குது. உடனே சத்யாட்ட மறுபடியும் கேட்குறாங்க, சத்யா உண்மையிலே வந்து அந்த ரோகிணி வந்து வட்டிக்கு வாங்கியிருந்தாங்களா வச்சாங்களான்னு கேட்காங்க. உண்மையிலே வாங்கினாங்கக்கா, அந்த பேப்பர் கூட என்கிட்ட இருக்குது, அவன் என்கிட்ட தான் வந்து வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை பேக்லேருந்து எடுத்து கொடுக்காங்க. இதை பார்த்த மீனாவுக்கு அப்போ தான் இது வருது, நம்ம ஆதாரம் இல்லாமல் நம்ம வந்து அந்த ரோகின்கிட்ட கேட்கக்கூடாது தான் இருந்தோம், இன்னும் அந்த ரோகின்கிட்ட கேட்டால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. நேராக முத்துட்ட போகிறாங்க. ஏங்க அந்த சிட்டிக்கிட்ட வந்து வட்டிக்கு வாங்கினா ரோகிணி அப்படின்னு சொன்னாம்லாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவன் ஏதோ சொன்னான், நம்மளும் அந்தளவுக்கு ஆதாரம் இல்லாமல் அந்த பொண்ணுகிட்ட கேட்டால் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டாக அம்மா பேசுவாங்க. அவள் எப்படிடா வாங்குவா, அவளே பெரிய கோடீஸ்வரி அப்படி இப்படிம்பாங்க, அதனால தான் எதுவும் பேசலை வைக்கல அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே இல்லைங்க, அதுக்குள்ளே ஆதாரம் கிடச்சிட்டு அப்படிங்கிறாங்க. எப்படி மீனா ஒவ்வொரு ஆதாரத்தையும் எப்படி எடுத்துடுற அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, அது வந்து தம்பிகிட்ட தான் இருந்திருக்கு, சிட்டிக்கு வந்து வட்டி கொடுக்கும்போது இது உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க இந்த ஆவணத்தை வந்து பத்திரமா வச்சுக்கோ, நாளைக்கு வந்து நம்ம ஆஃபீஸில் எதுவும் மிஸ் ஆகிட்டா கூட நம்ம பணத்தை வாங்கிக்கலாம், நீ வச்சுக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்கான், அது நம்மளுக்கு ஒரு யோஜனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. உடனே முத்து எல்லாத்தையுமே சொல்கிறாங்க, அப்பா எல்லாருமே ஹாலுக்கு கூப்பிடுங்கப்பா அப்படிங்கிறாங்க. எல்லாருமே ஹாலுக்கு கூப்பிட்றாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, இவனுக்கு வேறு வேலையே இல்லை, எதையாவது சொல்லிக்கிட்டு இருப்பான், அவளுக்கு ஒரு பூ ஆர்டர் வந்திருக்கு, அது வந்திருக்கு, இது வந்திருக்குன்னு சொல்லிட்டு பூ ஆர்டர் வந்தால் கட்டி கொடுக்க வேண்டியதானே, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பொறாமப்படணும்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நம்மளுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வராங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க அவன் என்னன்னு சொல்லிட்டு போகிறான், நம்மளுக்கு தேவையில்லைங்க, எனக்கு வேலை இருக்குங்க அப்படி இப்படின்னு ஒவ்வொருத்தராக கலையிறாங்க. உடனே ரவியும் சுற்றின்னு சொல்கிறாங்க, முத்து என்ன சொல்கிறாருன்னா கேட்போமே அப்படிங்கிறாங்க. இது முக்கியமான விஷயம், இந்த வீட்டுக்கு தேவையான விஷயம். ஒரு திருட்டு பைய ஒரு களவாணி பைய, அந்த களவாணி பையிட்ட வட்டி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. யாரா வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அந்த வீட்டில் உள்ளவங்க தான் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே எல்லோரும் மனசு பார்க்குறாங்க, நான்லாம் வட்டிக்கு வாங்க அவசியம் இல்லை, என் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் தெரியுமா, கிட்டத்தட்ட 30 லட்ச ரூபா, 30 லட்ச ரூபா இருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே 15 லட்ச ரூபா எங்கள் மாமா அனுப்புனது இருக்குது, நான் எதுக்கு வாங்க போகிறேன் வைக்க போகிறேங்கிறாங்க. நீ ஏன்டா பதறத, பக்கத்தில் அவன் பொண்டாட்டியை பாரு வேத்து குத்துனுருக்காங்க அப்படிங்கிறாங்க. எனக்கே வேத்து குத்தி இருக்குது, எனக்கு ஏசிலேருந்து வெளில வந்தால் வேத்துருக்கு, நான் ஏற்று வாங்க போகிறேன் வைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. சிட்டிட்டு தான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. இப்படி தான் வருவீங்கன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு வந்து உங்கள் பிரச்சனை முடிஞ்சிட்டல, எங்களை ஏதாவது இன்னியோ மனோஜி அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு தானே உங்கள் வேலை அப்படிங்கிறாங்க. ரோஹிணி, இப்படி ஒவ்வொரு நேரமும் நீங்கள் தப்பிச்சிட்டு இருக்காதீங்க, நீங்கள் சிட்டிகிட்ட வட்டிக்கு வாங்கினீங்க, யார் சாட்சி போட்டிருக்கா, எல்லா ஆவணமும் எங்ககிட்ட இருக்குது, அந்த ஆவணத்தை நாங்கள் அங்கேருந்து வாங்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. அந்த ஆவணத்தை எப்படி உங்களுக்கு கிடைக்கும் வைக்கும் போகும் அப்படிங்கிறாங்க. மீனாவோட தம்பி சிட்டியில் தான் வேலை பார்த்துருக்குறான், அந்த விஷயம் எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு, அது போக அவன்கிட்ட அந்த ஆவணம் இருந்திருக்கு, அவன் தான் அந்த ஆவணத்தை கொடுத்தான் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே ஈஸியாக சொல்கிறாங்க, எங்க அவளே பெரிய கோடீஸ்வரி, இவ எதுக்கும் வட்டி வாங்க போகிறா வைக்க போகிறா, அது போக என் அப்பாவே 15 லட்ச ரூபா அனுப்பியிருக்காரு, என் அப்பாட்ட ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு 30 லட்ச ரூபா அனுப்பணும், அனுப்பிட மாட்டாரா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அனுப்பிடுவார், ஜெயிலேருந்து சூப்பராக அனுப்பிடுவார், டேய் இது கூட என் மாமா அனுப்புனங்கடா அப்படிங்கிறாங்க. இதுவும் ஒரு மாமாவுக்கு வந்தது தான், சிட்டி மாமா தான் கொடுத்துருக்காரு, அவளுக்கு 2 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு, அதுக்குள்ளே ஆவணத்தை பாருங்கள் பார்ப்போம்னு சொல்லிட்டு நேராக அண்ணாமலைட்ட கொடுக்குறாங்க. அண்ணாமலை பார்க்குறாரு, பார்த்துட்டு முடிக்கிறாங்க. முடிச்சு இந்த பொண்ணுக்கு வித்தியாச சாட்சி கையெழுத்து போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தட்டா கொடுக்குறாங்க. மனோஜ் இந்த கையெழுத்தை பார்த்துட்டு அரண்டுறாரு, இது ரோகிணி கையெழுத்து தான், ரோகிணி இது உன் கையெழுத்து தானே அப்படிங்கிறாங்க.
உடனே ரோகிணியால் ஒரு பதிலும் சொல்ல முடியல. டேட்டும் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு பத்திரம் திருப்புறதுக்கு அன்றைக்குள்ள டேட்டு. உடனே முழிக்கிறாங்க. உடனே இது என் கையெழுத்து இல்லை அப்படி இப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி உன் கையெழுத்து மாதிரி தான் இருக்குது அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்காங்க. மனோஜ் உனக்கு படிச்சிருந்தாலும் உனக்கு சிந்தனை இருக்காது, ஏனைய மாதிரியே கையெழுத்து போடுறவங்க போட முடியாதா அப்படிங்கிறாங்க. போடுவாங்க போட்டுருவாங்க அப்படின்னு சமாளிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அந்த டேட்டையும் பாருங்கள். ரோகிணி வந்து நம்ம வீட்டு பத்திரத்தை திருப்புறதுக்கு வீட்டில் வந்து எங்கள் அப்பா தந்தாங்கன்னு சொல்லி ஒரு 10 லட்ச ரூபாயை டேபிளில் போட்டுச்சு. அன்னைக்குள்ள டேட்டையும் பாருங்கள் கரெக்டாக வரும் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை கண்ணை மூடிட்டு அப்படி யோசிக்கிறாங்க. முத்து சொல்கிறது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாங்க. ஏம்மா முத்து சொல்கிறது கரெக்டாக தானே இருக்குது, நீ சிட்டியில் பணம் வாங்கலையா அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு பதிலும் சொல்ல முடியாமல் ரோகிணி முழிக்காங்க. உடனே மீனா கேட்குறாங்க, எப்படி மாமா சொல்லுவாங்க, ஒரு வீடியோ பொய்யான வீடியோ வந்ததுக்கு இந்த வீட்டுக்கு அவமானம் ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சின்னு கேட்டாங்க. இப்படி ஒரு திருட்டு பயட்ட வட்டிக்கு வாங்கினது இந்த குடும்பத்துக்கு அசிங்கமாக இருக்காதா, இது ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சால் காரி துப்ப மாட்டாங்களா, இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்களா? என் புருஷன் எந்த தப்புமே செய்யலை, செய்யாத போது இப்பேற்பட்டவன் இருக்கிற வீட்டில் நான் எப்படி இருக்கிறது போகிறது, நான் பெரியவங்க அப்படி இப்படின்னு பேசினாங்க. பெரிய கோடீஸ்வரங்க திருட்டு போயிட்டு எதுக்கு வட்டிக்கு வாங்குறாங்க? அவன் சொல்கிறான், ஸ்டேஷனில் உட்காந்துட்டு சொல்கிறான், என்ன வந்து நீங்கள் தப்பு செஞ்சிட்டேன்னு சொல்லி ஜெயிலில் அடைக்கிறீங்க. ஏன் நான் தப்பு செஞ்சவங்ககிட்ட வட்டிக்கு வாங்குறேன், அவங்கள நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? என் வீட்டில் உள்ளவங்களும் என்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்காங்க, என்ன முன்னாடி வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி உங்கள் பேரை சொல்கிறான். அது எல்லாத்துக்கும் அசிங்கம் தானே. அந்த போலீஸ் அது சம்மந்தமாக விசாரிக்கணும்னு சொல்லிட்டு உங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போனால் நீங்கள் என்ன செய்வீங்க? இன்னும் அசிங்கப்பட்டு தான் நிற்பீங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு சிட்டிக்காக இன்னும் போலீஸ்லாம் கூட்டு கொண்டு விசாரிப்பாங்களான்னு சொல்லிட்டு திருதுன்னு முழிக்காங்க. உடனே அங்கிள் என்னை மன்னிச்சிருங்க, ஆன்ட்டி என்னை மன்னிச்சிருங்க, எங்கள் அப்பா வந்து அந்த நேரத்தில் ஃபோன் அடித்தேன் எடுக்கலை அவங்க, அதனால் வந்து எனக்கு 2 லட்ச ரூபா கம்மியாக இருந்துச்சு, அதனால தான் சிட்டிகிட்ட வட்டிக்கு வச்சேன் அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களாப்பா, இவ்வளோ சொன்ன பிறகு இப்போ தான் அந்த பொண்ணு ஒத்துக்கிடுது, இதை மாதிரி என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான்ப்பா கேட்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா கேட்குறாங்க, இவங்கெல்லாம் சொல்கிறது உண்மை தானா ரோகிணி அப்படிங்கிறாங்க. அத்தை வந்து அவங்க சொல்கிறதுல பாதி தான் உண்மை, மீதி உண்மை இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எங்கள் அப்பா குதிரைக்குள்ள இல்லைங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கு, நீங்கள் உள்ளதை விசாரிக்கணும், இல்லைனா அவன் பொண்டாட்டியை பற்றி அவன் விசாரிக்கணும். அவன் மனோஜ் மிச்சத்துங்கிற மாதிரி வாயை அரைச்சிக்கிட்டு சாப்பாடு மட்டும் தான் முதன்மையாக நினச்சிக்கிட்டுலான்னா அப்படின்னா அந்த பொண்ணு இப்படி ஒவ்வொன்றா மறைச்சிக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி, அடுத்தவங்களை குற்றம் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பாருங்கள் ரோகிணி அப்படிங்கிறாங்க மீனா. இதை கேட்ட ரோகிணிக்கு தன்னுடைய முகத்தில் காரி துப்புன மாதிரி அவமானமாக இருக்குது. உடனே சுருதி கேட்குறாங்க, நீங்கள் எவ்வளோ பொய் சொல்லியிருப்பீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டியது வருது ரோகிணி. எதையுமே இந்த வீட்டில் மறைக்கணும்னு நினைக்காதீங்க, இதெல்லாம் நம்ம குடும்பம் தானே, நம்ம குடும்பத்தில் ஓப்பன் டாக்காக தான் நீங்கள் இருக்கணும், ஏன் இப்படி மறைக்கிறீங்க? அவனே ஒரு திருடன் அப்படின்னு சொல்கிறாங்க, அவன்கிட்ட நீங்கள் வட்டி வாங்குற அளவுக்கு என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணிக்கு ஒரு பதிலும் சொல்ல முடியாமல் திருன்னு முடிச்சுட்டு இருக்காங்க. இனி என்ன நடக்கும் இந்த ரோகிணி வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.